ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ரீசெண்டாக நடந்த ரீயூனியன் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி ரீயூனியன் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டாக பிரிஞ்சு நடந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்ருதிகா சைடில் ஆலிஸ், பாக்காஜி, முஸ்கான் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரண், திக்விஜய், சோம், ஷில்பா இவங்கெல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. மும்பையில் மீட் பண்ணாங்க. ஸ்ருதிகாவோட ரீயூனியன் பார்த்தீங்கன்னா சென்னையிலும் திருப்பதியிலும் நடந்தது. இந்த திருப்பதி பிளான் பார்த்தீங்கன்னா ஃபினாலே அப்போவே போட்டுட்டாங்க. ஏன்னா இது வந்து சும் கிட்ட அப்போவே வந்து ஸ்ருதிகா சொல்லிட்டாங்க. சும் கூட இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட ரீயூனியன் பற்றி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, ரீயூனியன் ஒன்று நடந்தால் அதில் ஃபர்ஸ்ட் பர்சனாக நான் தான் இருப்பேன், மீட் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ரெடியா? இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா, பக்கா எல்லாரும் சேர்ந்து திருப்பதி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஸ்ருதிகா மூலமாக தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து சும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஸ்ருதிகா வந்து சும்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டேட்ஸில் சும்முக்கு வேற பிளான் இருந்ததுனால தான் அவங்க வந்து இந்த ரீயூனியனில் ஜாயின் பண்ணலைன்னு ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்த விஷயம்தான். இப்போ ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு ஆலிஸ், முஸ்கானோட ஃபோட்டோ எடுத்து போட்டது வந்து பயங்கர வைரல் ஆகி அது பயங்கர சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு ஹிந்தியில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்லாம் எப்படி வீடியோ போட ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னையா புது கதையா இருக்கு, ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்டா அப்படின்னு அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்த்தா அதுல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஸ்ருதிகா வந்து வெளியில வந்த பிறகு கரண் அண்ட் சும்மா கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்களாம். அவங்கள கண்டுக்கவே இல்லையா. இப்போ ஆலிஸ் பகாவோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா ரீசெண்டா நடந்த கரனோட ரீயூனியன்ல கூட வந்து ஸ்ருதிகா கலந்துக்கலையா. அது இல்லாம சும் அண்ட் கரண் சேர்ந்து எடுத்துக்கிற எந்த ஒரு பிக்சருக்கும் ஸ்ருதிகா லைக் போடுறதும் இல்லையா. இதனால ஸ்ருதிகா வெறும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போது மட்டும் ஃப்ரெண்டா இருந்தாங்க சும் அண்ட் கரண் கிட்ட, எல்லாமே வந்து தேவைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சில யூடியூப் சேனல்ஸ்லாம். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, ஸ்ருதிகா வெளியில வந்த பிறகு கரண்வீர், திக்விஜய் எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா திக்விஜயும் கரணும் இன்னும் வந்து ஸ்ருதிகாவை ஃபாலோ பண்ணவே இல்லை. திக்விஜய்க்காவது ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கரண் எதுக்கு ஃபாலோ பண்ணாம இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்ட், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெறியா வந்துகிட்டு இருக்கு. அதுல ஸ்ருதிகா வந்துட்டு ரொம்ப ஜெலஸான பர்சன் சொல்லிட்டோம், இவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகு ஸ்ருதிகாவா இருக்கட்டும் இல்ல அதர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும் அவங்க லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம தான் இன்னும் உட்காந்து இவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்கள யாரை ஃபாலோ பண்றாங்க, யாரை ஹேட் பண்றாங்க, இவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். திக்விஜய்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஸ்ருதிகாவோட தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லலாம் ஸ்ருதிகா கூட திக்விஜய் கிட்ட கஷிஷ் பத்தி பேசும்பொழுது கஷிஷ் நீங்க மன்னிச்சிடலாம்லாம் கேட்டாங்க. அப்போ திக்விஜய் சொன்னாரு, எனக்கு ரொம்ப மனசு பெருசு, நான் ஈஸியா மன்னிச்சிடுவேன், ஆனா அது மன்னிக்கக்கூடிய காரியமா இருக்கணும்ட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தா திக்விஜய் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான் சொல்லணும். பிக் பாஸ் தான் அந்த டைம் ஸ்ருதிகாவோட மைண்ட் கேம் பயங்கரமா விளையாண்டாரு. ஸ்ருதிகாவை நல்ல ஒரு குழப்பத்துல தள்ளி தான் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் ரேங்க் பண்ண சொன்னாரு. ஸ்ருதிகா அந்த வீட்டுல அவங்க பார்த்ததை வச்சு எல்லாரையும் அவங்க கான்ட்ரிபியூஷன் லெவல்ல அவங்க ஜட்ஜ் பண்ணி ரேங்கிங்கும் பண்ணாங்க. மத்த எல்லாரும் சேர்ந்துதான் திக்விஜயோட நேம சொல்லி திக்விஜய் எவிக்ட் பண்ணி அமிச்சாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சாது திக்விஜய் ஸ்ருதிகா கிட்ட திரும்பவும் சாதாரணமா இருக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வெறுப்பை இன்னும் சில பேர் தூக்கி சுமந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஸ்ருதிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அப்பப்போ பாத்தீங்கன்னா கரஞ்சும் அவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து ஸ்ருதிகா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டின மாதிரி தெரியல. இதுல எங்க ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்டுன்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு புரியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, bye from Jemima. Take